அனைவருக்கும் வணக்கம். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை வருகை தந்து தற்பொழுது இந்தியாவிற்கு சென்றிருக்கிறார். ராமர் பாலத்தை நேரடியாக பார்வையிட்டவாறு மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக சென்றிருக்கிறார். இலங்கை தீவு எதிர்வரும் காலங்களிலே எவ்வாறு பயணிக்கப் போகிறது என்ற பல்வேறுபட்ட விடயங்களுக்கு ஒரு கட்டியங்கூறும் பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது. அதுவும் முக்கியமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இலங்கை மீதான அதிரடியான வரி விதிப்பை மேற்கொண்ட ஒரு சில நாட்களிலே அவர் இந்த விஜயத்தை செய்திருப்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதாவது இலங்கை தீவிற்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர சிங் மோடியானவர் அவர் ஒரு முக்கியமான செய்தியை அந்த பயணத்தின் மூலம் சொல்லி சென்றிருக்கிறார். மோடி அவர்களை எதிர்க்கின்ற அதே போல இந்திய அரசாங்கத்தை எதிர்க்கின்ற அரசாங்கமாக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்கவின் இடதுசாரிய கட்சியானது இந்த விஜயத்தின் மூலம் ஒரு முக்கியமான ஒரு நட்பை செய்திருக்கிறது என்றுதான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதாவது இலங்கை மித்ர விபூஷன் என்று சொல்லப்படக்கூடிய விருதினை மோடி அவர்களுக்கு அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. வெளிநாட்டு தலைவர்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த விருதான இந்த இலங்கை மித்ர விபூஷன் விருதானது இலங்கைக்கு 4வது தடவையாக மேற்கொள்ளக்கூடிய விஜயத்தில் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கு. அதே போல இந்த விருதானது வழங்கப்பட்ட 4வது தலைவராகவும் நரேந்திர மோடி அமைந்திருக்கிறார். இலங்கை மித்ர விபூஷன் விருது வழங்கப்பட்ட பிறகு அவர் சேர்க்கரிய என்று ஆரம்பிக்கக்கூடிய திருக்குறளை சொல்லி அந்த நட்பை பாராட்டி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். சேர்க்கரிய யாவுல நட்பின் அதே போல வினைக்கரிய யாவுல காப்பு என்று சொல்லப்படக்கூடிய திருக்குறளானது நட்பை செய்வதற்கு மிக அருமையான திறமைகள் எதுவும் தேவையில்லை, யாவரும் நட்பாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த நட்பை பாராட்டி ஒரு நன்றியை சொல்லியிருக்கிறார் திருக்குறள் மூலமாக. அதே போல இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். நரேந்திர மோடி அவர்களுக்கு சிறந்த ஒரு இரவு விருந்தினையும் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. அரசியல் தலைவர்கள், அதாவது மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் தலைவர்கள் அண்மை காலத்திலே மோடி அவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு முன்னதாக பேசிய விடயங்களிலும் கட்சி கூட்டங்களில் பேசிய விடயங்களிலும் நரேந்திர மோடி அரசாங்கத்தினை நாங்கள் மகிழ்ச்சியாக வழிநடத்த வேண்டும், அதே போல் அந்த நரேந்திர மோடி அவர்களையும் நாங்கள் மகிழ்ச்சியாக அவரை வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி பேசியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அரசாங்கம் ஒரு விருதினையும் வழங்கி, இரவு விருந்தினையும் வழங்கி அரசாங்கத்தினை அடிப்படையிலே அவர்கள் மோடியை சிறப்பாக வரவேற்றிருக்கிறார்கள். அதே போல வந்த மோடி அவர்கள் முக்கியமான இந்த பயணத்தின் மூலம் செய்தியை சொல்லி சென்றிருக்கிறார். அவர் வடகிழக்கு செல்லவில்லை. அந்த சூரிய படல் மின் கட்டமைப்பு, சம்பூரில் இருக்கின்ற சூரிய படல் மின் கட்டமைப்பை ஒன்லைன் வாயிலாகத்தான் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். நேரடியாக திருவண்ணாமலைக்கு செல்லவில்லை. அதே நேரம் அவர் தமிழ் தலைவர்கள் அனைவரையும் ஒற்றுமையாக சந்தித்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான செய்தி. தமிழ் தலைவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்திருக்கின்ற தருணத்திலே ஒவ்வொருவர் பிரிந்து அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் நான் ஒற்றுமையாக பார்க்க விரும்புகிறேன், ஒரே கோட்பாட்டின் ஒரே கோட்டின் அடிப்படையில் நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அனைத்து தலைவர்களையும் ஒன்றாக மோடி சந்தித்திருக்கிறார். அது ஒரு முக்கியமான செய்தி. அதே போல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வரிப்புலி படம் ஒன்றை மோடிக்கு வழங்கியிருக்கிறார். அதுவும் ஒரு முக்கியமான செய்தி. மோடிக்கு வழங்கிய படத்தின் மூலம் ஏராளமான செய்திகளும் இருக்கின்றன. அது ஒரு தனியான காணொலியிலே பேசப்பட வேண்டிய விடயம். அதே போல இந்த மோடிஜி அவர்கள் இன்னொரு தலைவர்களையும் சந்தித்து பேசியதோடு அவர் மலையக தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். அதே போல இந்த விஜயத்தின் மூலம் அவர் வடகிழக்குக்கு செல்லாமல் அவர் கொழும்பு, அதே நேரம் அனுராதபுரத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்று பௌத்த தலைவர்களை சந்தித்து பௌத்த ஸ்தலத்திலும் வழிபாட்டிலே ஈடுபட்டிருக்கிறார். அதன் மூலம் அவர் முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கார் தலைவர்களுக்கு. தான் பிறந்த குஜராத்திலே ஏராளமான பௌத்த சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி, அதே நேரம் அவர் அந்த பௌத்த சின்னங்களை இலங்கையிலே காட்சிக்கு வைப்பதற்கு தான் ஏற்பாடு செய்வதாக சொல்லி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி சென்றிருக்கிறார். அதே போல அனுராதபுரத்துக்கு சென்ற மோடிஜி நேரடியாக அங்கிருந்து இந்தியாவிற்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணம் ஆழமான செய்திகளை சொல்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்குகின்ற சூழ்நிலையிலே அவர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஒப்பந்தங்களுக்கு எதிர்மறையான விளைவுகள், எதிர்மறையான இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த அரசாங்கத்தை எதிர்மறையான பிரசாரங்கள் தோற்கடித்துவிடக் கூடாது என்றதிலே மோடி மிக தெளிவாக இருக்கிறார். மோடி வடக்குக்கு வரவில்லை, கிழக்குக்கு வரவில்லை, கிழக்கில் உள்ள ஆலயங்களுக்கு செல்லவில்லை, வடக்கில் உள்ள ஆலயங்களுக்கு செல்லவில்லை,
வடக்கு கிழக்கு தலைவர்களை கூட ஒரேடியாக சந்தித்து பேசி அமைதியாக ஒரேடியாக பேச்சை முடித்து சென்றிருக்கிறார். இந்த செய்திகள் அரசாங்கத்தை எந்த வகையிலும் அசௌகரியப்படுத்திவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே இந்த விஜயமானது அமைந்திருக்கிறது. மோடி எந்தவித ஆர்ப்பரிப்புகளும் ஆடம்பரமின்றி அமைதியான பாதுகாப்போடு வந்து சென்றிருக்கிறார் என்பதுதான் இந்த செய்தியிலே உச்சகட்டமான செய்தி. இதிலே ஏராளமான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பிலே விரிவாக பேசப்படவில்லை, ஆனால் சுருக்கமாக சில சில செய்திகள் வந்திருக்கின்றன. பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. மோடி இந்த நாட்களிலே ஏன் இலங்கைக்கு வருகை தந்தார் என்பது முக்கியமானது. மோடியை முதலிலே வரச் சொன்னவர் ரணில் விக்ரமசிங்கே. ஆனால் இருந்த பொழுதிலும் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட ரணில் விக்ரமசிங்கே தேர்தல் நிறைவடைந்த பிறகு மோடியை வரச் சொன்னார். ஆனால் என்ன அடிப்படை என்று சொன்னால், நரேந்திர மோடியிடம் சொன்ன செய்தியானது, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் வாருங்கள் என்ற ஒரு மறைமுகமான செய்தியைத்தான் ரணில் அவர்கள் சொல்லி சென்றிருந்தார். இருந்த பொழுதிலும் தூதரகம் வெளியிட்ட அறிக்கையிலே மோடி தற்பொழுது வரமாட்டார் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. மோடி மக்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவரோடு தான் பேச விரும்புவதாகவும் ஒரு மறைமுக செய்தி சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே ரணிலின் அழைப்பிற்கு வராத மோடி தான் எதிர்பார்த்தபடி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்திற்கு வந்து அவரோடு பேசி சென்றிருக்கிறார். இந்த பயணத்தின் மூலம் மோடி பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லி சென்றிருக்கிறார். அதாவது மோடியின் பயணமானது மிக முக்கியமான பயணமானவும், அதாவது அமெரிக்கா 44% வரி விதிப்பை விட்ட நாளிலிருந்து ஒரு சில நாட்களுக்குள் இந்த பயணம் அமைந்திருப்பதானது மிக முக்கியமான செய்தியை சொல்கிறது. ஒரு முக்கியமான பேராசிரியர் சொல்லியிருக்கிறார், சிங்கள பேராசிரியர், இந்தியாவோடு எதிர்த்த நாட்களை விடுத்து கடந்த காலங்களில் எட்கா ஒப்பந்தம் எல்லாம் பேசப்பட்டது. இந்த எட்கா பொருளாதார அபிவிருத்தி ஒப்பந்தத்தை இலங்கை செய்வதன் மூலமாக இந்தியாவின் நன்மைகளை அடைய முடியும். அதே போல அமெரிக்கா விடுத்த தடையிலிருந்து, அமெரிக்கா விதித்த தடையினால் என்னென்ன பொருளாதார நட்டங்களை இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்த முடியுமோ அந்த தடையை நிறுத்தி அவர்கள் அந்த தடைக்கு மாற்றீடாக எட்கா ஒப்பந்தத்தின் மூலமாக லாபத்தை அடைய முடியும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த மோடியின் பயணமானது பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லி சென்றிருப்பது இந்த அடிப்படையில் தான். தமிழ் தலைவர்களுக்கு சொன்ன செய்தியான தமிழ் தலைவர்கள் ஒற்றுமையாக ஒரே கோட்டிற்குள் செல்ல வேண்டும். அதே போல சிங்கள தலைவர்களின், அதாவது தேசியவாதிகள் அல்லாவிட்டால் சீன போலி தேசியவாதிகளுக்கு, சீனாவின் ஆதரவாளர்களுக்கு எந்தவித தீனியையும் கொடுக்காமல் அமைதியான ஒப்பந்தங்களை இட்டு சென்றிருக்கிறார். அதாவது இந்த ஒரு அரசாங்கம் புதிதாக ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு அரசாங்கத்தையும் சாராமல் புதிதாக இருக்கின்ற தருணத்திலே சீனாவோடு அதிகமாக சார்ந்துவிடக்கூடாது என்பதிலே மோடி தெளிவாக இருக்கிறார். சீனாவோடு இந்த அரசாங்கம் செல்லுமானால் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு நிகழும் என்ற ஒரு செய்தியை சொல்லி சென்றதோடு, அதே போல மோடி அவர்கள் இந்த அரசாங்கமான புதிதாக வந்த தருணத்திலே இந்தியா தங்களோடு இருப்பதாக, இந்தியா ஒரு நெருங்கிய நட்பராக என்பது சொல்வதன் மூலம் எதிர்வரும் காலங்களிலே சீனாவின் மேலாதிக்கம் எழும்பாமல் இந்தியா தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், அதற்கு இந்தியாவுக்கு ஆதரவாக இலங்கை இருக்க வேண்டும், அதற்காக எந்த ஒரு உதவியையும் செய்ய தயாராக இருப்பதாக சொல்லி சென்றிருக்கிறார். அவர் புதிய திட்டங்கள் பெருமளவிலே செய்யாவிட்டாலும் அனுராதபுரத்திலிருந்து வடக்கிற்கான ரயில் மார்க்கம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட ஆரம்பத்தை செய்ததோடு பௌத்த தலைவர்களை சந்திப்பதன் மூலம் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொன்னதோடு பௌத்த தலைவர்களுக்கும் இந்தியா உங்களோடு தான் இருக்கிறது என்ற செய்தியை மறைமுகமாக சொல்லி சென்றிருக்கிறார். அதே நேரம் நேரடியாக வடகிழக்குக்கு பயணம் செய்யாததன் மூலம் 13 குறித்து எந்த ஒரு விடயத்தையும் பேசாததால் அவர் வடகிழக்குக்கு செல்லவில்லை. அதே நேரம் இந்த திருகோணமலையிலே இருக்கக்கூடிய அதாவது முக்கியமான எண்ணெய் குதங்கள் விவகாரம் அப்படி அமைதியாக இருக்க, திருகோணமலை சம்பூர் ஒப்பந்தம் தொடர்பிலே அதிகமாக கடந்த காலங்களிலே அனல் மின் நிலையம் வருவதற்கு தயாராக